நம்ப முடியாத பொய்கள், நம்பவே முடியாது. கேட்டாலேயே கொஞ்சம் சிந்திச்சாலேயே இது பொய், வரலாறுலாம் தெரிய வேண்டியதில்லை. அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். இந்த என்னோட கடவு சீட்டை கொடுத்தேன், கொடுத்துட்டு அந்த அம்மாட்ட வணக்கம்னு வாங்கி கடவு சீட்டை வச்சுக்கிட்டா விசா உறுதி, அதாவது நுழைவு அனுமதி உறுதி. இல்லைன்னா குடிச்சிருச்சுன்னா இல்ல, வணக்கம் இல்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பி ஜானி இருந்துச்சு. என் தம்பி அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். சிவா இருக்கேன், அவனோட நண்பர் வழக்கறிஞர், 7 வயசு. அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு அலைபேசி எடுத்துட்டு போர்வை போத்திட்டு உள்ள படுத்துட்டு அதை பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு பயங்கிறது, சின்ன பையன் அதையே பார்த்து கெட்டு போயிடுவானோ அப்படின்னு. எங்க அந்த பையன் என்னத்தையோ ராத்திரி பூரா உட்காந்து பார்த்துருக்கேன். அவனை கவனிங்க கவனிங்கன்னா இந்த ஆளுக்கு சந்தை வந்து போர் தூக்குன்னு பாருங்க. நான் தான் என்ன என்னடா பாத்துக்கிட்டு இருக்க பாரு, அதுல யாரு ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான், நான் தான் அடியேன் தான். அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். பணிப்பெண்கள், சேவை பெண்கள், விமான பணிப்பெண்கள் என்னை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல, பார்த்தவன வணக்கம். அது ஆள் தெரியுது, ஆள் பார்த்து செய்யற வேலை. அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். 7.5 கோடி பேரு இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க, என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்ற பகிரி இருக்குல்ல, பகிரியில 5 பேருக்கு மேல முன்னகர்த்த முடியாதுன்னு கொண்டு வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மைதான். இந்த டிக்டாக்ங்கிற செயலி இருக்குல்ல, அதுல 7.5 கோடி பேர் என்னை பின்பற்றாங்க. பின்பற்ற எல்லாருமே இளம் பிள்ளைகள், பள்ளி கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்க, என் பேச்சை எடுத்துட்டு. அதனாலேயே இவர்கள் இந்த டிக்டாக் வந்து அதை தூண்டுது, இதை பேன் பண்ண, அதை தடை பண்ணு, இது காரணம் தான். உங்களுக்கு இருக்க செல்வாக்கு டிக்டாக் தடை பண்ற வந்தது எனக்காக தான். சொல்ல மாட்டாங்க, உண்மை அதுதான். பின்னணியில் அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு. உண்மைதான். அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கேன். அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். நான் 5 வயசுல இருந்த களத்தில் இருக்கேன். 5ஆப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு. 200 கோடி. அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் 2000 கோடி பேரம் பேசும்போது அதையும் விட்டு களத்திலே தனியா நிற்க காரணம் எவ்வளவு வேறு எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். நாதியற்று போனோமா நாங்க? நாதியற்று ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். கடிதம் கொடுத்தால் பிரான்ஸ் குடியுரிமை கொடுக்குதுங்க. நான் கடிதம் கொடுத்தால் டென்மார்க், பிரான்ஸ், சுவிஸ் குடியுரிமை கொடுக்குது. அந்த செய்தியை பார்த்தாலே பொய்ன்னு தெரியும். அப்படி பொய்யென்று தெரிந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் நிறைய பேசியிருக்கிறார். அதற்கு சான்றாக சிலதை நான் எடுத்து போடுகிறேன். எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்திருக்க படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா?